எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி விரிவாகவும் தேர்வு நோக்கலையும் பார்க்கலாம் வாங்க. உங்க தேர்வு தயாரிப்புல ரொம்ப தீவிரமா இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, இன்னைக்கு நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை ஒண்ணு விடாம தேர்வுல எப்படி கேட்பாங்கன்ற கோணத்துல அலசி ஆராய்ஞ்சிடலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்விலிருந்து ஆரம்பிக்கலாம். இது நம்ம மாநில அளவு தேர்வுகள்ல கேட்கப்பட வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6. ஆமா, தமிழ்நாட்டில இருந்து 6 பேர் மாநிலங்களவைக்கு எந்த போட்டியும் இல்லாம தேர்வாகியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சட்டமன்றத்துல இருக்கிற எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை வச்சுதான் கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்படும். அந்த வகையில இந்த தடவை தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே எழல. சரி, இப்ப அந்த 6 பேர் யாரு, அவங்க எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்தவங்கன்னு பாருங்க. இந்த கூட்டணி அமைப்பு இப்போ மாநிலங்களவையில நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்குன்னு காட்டுது. தேர்வுக்காக இந்த பெயர்களையும் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்றதையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப உதவும். தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து இப்ப நாம தேசிய அளவுல இருக்கிற முக்கியமான வளர்ச்சி திட்டங்களை பத்தி பார்க்கலாம். மத்திய அரசோட முக்கிய திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சில எண்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். இந்த தொகையை பாருங்க, 12,700 கோடி ரூபாய். இது வேற ஒன்றும் இல்ல, பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி, அதாவது PM கிசான் திட்டம் மூலமா தமிழ்நாட்டுல சுமார் 47 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியா கொடுத்த நிதியுதவி. அடுத்து இன்னொரு முக்கியமான நம்பர், 15,000 கோடி ரூபாய். இது பிரதம மந்திரியோட பயிர் காப்பீட்டு திட்டம், அதாவது ஃபசல் பீமா யோஜனா மூலமா பயிர் சேதம் அடைஞ்ச 3.8 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்த இழப்பீட்டு தொகை. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஜிட்டல் மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். பாரத் நெட் திட்டம் மூலமா 2.15 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிவேக பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதனால கிராமப்புற டிஜிட்டல் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய உந்துதலா இருக்கு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கிற இந்த மூசி நதிக்கரை மேம்பாட்டு திட்டம் நகரங்களோட உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. முக்கியமா இது ஆசிய வளர்ச்சி வங்கி மாதிரி ஒரு சர்வதேச வங்கியோட நிதி உதவியோட செயல்படுத்தப்படுது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப நாம உங்க சிலபஸ்ல இருக்கிற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுதிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுல ஒரு புது உயிரினம், ஒரு வைரஸ் பத்தின எச்சரிக்கை, அப்புறம் தடுப்பூசி சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி பத்தி பார்க்க போறோம். நம்ம விஞ்ஞானிகள் ஒடிசா கடற்கரை பக்கத்துல ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு இறால் மாதிரி இருக்குமா? சரி, இத பத்தி தேர்வுல என்ன மாதிரி கேட்கலான்னு இப்ப பார்க்கலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒடிஷாவுல இருக்கிற அர்ச்சப்பள்ளி கடற்கரை. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, இந்த உயிரினம் இந்தியாவுல கண்டுபிடிக்கப்படுறது இதுதான் முதல் தடவை. இது இதோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரிக்குது. இப்ப ஹெல்த் செக்டார்ல இருந்து ஒரு அப்டேட். அதிகாரிகள் HMPV, அதாவது ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் பத்தி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதோட அறிகுறிகள் சளி, காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதுக்கு இன்னும் எந்த தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படல. சில கோவிட் தடுப்பூசிகள்னால ஏற்படுற அரிதான இரத்த உறைவுக்கு என்ன காரணம்னு ஒரு புது ஆய்வு விளக்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி சில சமயம் PF4ன்ற ஒரு புரோட்டீனை எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பிக்குது. இந்த தவறான எதிர்வினை தான் VITன்னு சொல்ற அந்த அரிதான இரத்த வரைவுக்கு காரணமா அமையுது. அடுத்து பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுல ஈரான் ராணுவத்தோட ஒரு முக்கிய முன்னேற்றம் பத்தியும், இந்தியாவுல நடந்த ஒரு பெரிய போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை பத்தியும் செய்திகள் இருக்கு. ஈரான் அவங்களோட கேபர் ஷெகன் அப்படிங்கிற ஒரு நீண்ட தூர ஏவுகணைய சமீபத்துல பயன்படுத்தியிருக்கு. இதோட தாக்குதல் தூரம் 1450 கிலோமீட்டர். இது திட எரிபொருள்ல இயங்குறதால இதோட தொழில்நுட்ப விவரங்கள் தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியால நடந்த ஒரு முக்கியமான ஆபரேஷன் பத்தி பார்க்கலாம். மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது NCB, டார்க்நெட் மூலமா செயல்பட்டு வந்த டீம் கல்கி அப்படிங்கிற ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பல முறியடிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தேதி மார்ச் 10. இது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையோட, அதாவது CISF ஓட நிறுவன தினம். நம்ம நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்புல இவங்க பங்கு ரொம்பவே முக்கியமானது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? உங்க நினைவாற்றல சோதிச்சு பார்க்க ரெடியா? உங்க பதில் என்னவா இருக்கும்? ஆமா, சரியான விடை ஈரான்.
இது சர்வதேச உறவுகள் டாபிக்ல ஒரு முக்கியமான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களுக்கு பிராட்பேண்ட் இன்டர்நெட் இணைப்பு கொடுக்கறது தான். டிஜிட்டல் இந்தியா சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இது ரொம்பவே முக்கியம். இதுக்கு சரியான பதில் ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒடிசா. புவியியல் அல்லது சுற்றுச்சூழல் சம்பந்தமான கேள்விகள்ல இது வரலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி. பதில் என்னன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம். கவர்னன்ஸ் டாபிக்ல இந்த மாதிரி கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நாம பார்த்த இந்த நிகழ்வுகள்ல வெறும் தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அதோட நீண்ட கால தாக்கம் என்னவா இருக்கும்னு நாம யோசிக்கணும். நீங்க உங்க தேர்வுக்கு தயாராகும்போது இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இன்னொரு 5 வருஷம் கழிச்சும் எது முக்கியமான செய்தியா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படிங்க. வெற்றி நிச்சயம் உங்க கையில தான். நன்றி.